சிதா அந்த ராமன் என்னால் எழுப்பப்பட்டான். பெரியவாச்சன்ல தனி ஸ்லோகத்துல சொன்னார், அது என்ன அந்த ராமன்? மற்ற பேரெல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறச்சேவே அழகா இல்லை, என் நாதன் ராமன் தூங்கும் போது அழகா இருக்கானுல்ல சார், அப்பேற்பட்ட அழகு படைத்தவனான ராமன் மயா என்னாலே போதிதா எழுப்பப்பட்டான். எனக்கு எழுப்புறதுக்கு மனசே இல்லை ஹனுமன், ஆனாலும் அந்த ராமனை எழுப்பிவிட்டேன்னு சீதை சொல்லுகிறாள். அப்புறம் நடந்த சரித்திரம் நமக்கு தெரியும். ராமன் பிரம்மாஸ்திரத்தை ஒரு தர்பத்தில் பிரயோகம் பண்ணினார். உங்க அங்கெங்கும் எல்லா அனைத்துலகும் திருந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்னழைப்ப வந்து காக்க வந்து ராமனுடைய திருவடிகளில் விழுந்தது, ரட்சிக்கப்பட்டதுங்கிறது சரித்திரம் வேறு. இப்ப நாம பார்க்க வேண்டியது சீதை ராமனை போய் எழுப்புறேனேன்னு வருத்தப்பட்டுட்டே எழுப்பினாலும் இல்லையோ. இப்போ வியாக்கியாதா கேட்டுக்கிறார், இப்படி ராமனோ கண்ணனோ தூங்கிட்டு இருக்கிறச்சே சேவிச்சு ஆனந்தப்படுறதை விட்டுட்டு இப்படி போய் எழுந்திராய் எழுந்திராய் துயிலழப்பாடுவான்னு சொல்லிட்டு இருக்கலாமா? பெருமான தூங்க விடுறதை விட்டுட்டு நாம எழுப்ப விடலாமோ? மற்றொரு இடத்துல தெரிவித்தார், அடியார் அல்லல் தவிர்த்த அசவோ அந்நேலி படிதான் நீண்டு தாவிய அசவோ பணியாயே. நம்மாழ்வாருடைய பாசுரம். திருக்கோளூர் அருகில் இருக்கிற திருப்புளிங்குடி இந்த திவ்யதேசத்தை சேவிக்கிறதுக்காக போனார். திருப்புளிங்குடியில் காசினி வேந்தனாக காய்ச்சின வேந்தனாக பூமி பாலனாக பகவான் சயனித்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான சயனம், பெரிய சயனம். வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியே கொடுவினையேலும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. பெருமாள் என்ன ஒரு நாள் கூட்டக்கூடாதா? கூப்பிடு தூரத்தில் இருக்க ஆழ்வார் திணறி திருப்புளிங்குடி சயனிச்சென்றுக்கு ஒரு நாள் கூப்பிடணுமா? நமக்கு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் காலை பிடிச்சே அவளுடைய கை ரொம்ப வலிக்கிறது போல் இருக்கு. அழ்வீர் வாரும், ஒரு 2 நாளைக்கு நீர் பிடிச்சிட்டு போம் அப்படின்னு என்ன ஒரு தடவை ஒரு கூக்குடு கொடுக்கூடாதா? அதனால கூவுதல் வருதல் செய்யாயேன்னு பிரார்த்தித்த திவ்யதேசம் திருப்புளிங்குடி பூமி பாலம். அங்கு சேனிச்சிருக்கார். பக்கத்துல திருக்கோளூர் நவநிதிகளையும் தான் காப்பாற்றி கண்டுபிடித்த பெருமாள் எம்பெருமான் குபேரனுக்கு ஒரு தடவை சிவனுடைய சாபத்தாலே அனைத்து நிதிகளையும் இழந்து போனான். அந்த நிதி அத்தனையும் தான் கீழே தான் வச்சுட்டு இருந்தார் இந்த பெருமாள். திருக்கோளூர்ல இருக்கிற வைத்தமாநிதி பெருமாள் அந்த நிதியை மை போட்டு பார்த்து குபேரனுக்கு